ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஏசாயா 59:1. Behold, the Lord's hand is not shortened, that it cannot save, neither his ear heavy, that it cannot hear. Isaiah 59:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம், நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கடந்த நாட்களில் நாம் கண்ட எல்லா துயரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகிலும் நம்மை கொண்டு தமது திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடாகோடி ஸ்தோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய உயர்திரு டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் உயர்த்தி மலைமேல் உள்ள பட்டணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒழுங்கின்மை 11 ஒழுங்கு 12 என்ற தலைப்பில் செய்தியை கேட்போம், சிந்திப்போம், மற்றவர்களுக்கு பகிர்வோம், மகிழ்வோம். இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்தில் 12 சீசர்களை ஏற்படுத்தினார். தான் தெரிந்து கொண்ட சீசர்களுக்கு ஊழியங்களை எப்படி செய்வது, எப்படி நடத்துவது, எப்படி பேசுவது என்ற அநேக விஷயங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் கற்றுக் கொடுத்தார். இந்த 12 சீசர்களும் நடமாடும் பல்கலைக்கழகமாகிய இயேசுவிடம் நன்கு கற்றுக்கொண்டார்கள். இயேசு என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர் விரல் அசைவில் அவருக்கு ஊழியம் செய்து சீசத்துவத்தில் தேறினவர்களாய் நிரூபித்தார்கள். இயேசு சந்தோஷப்பட்டார்.
3 வருஷம் ஊழியங்கள் சிறப்பாய் நடத்தி கொண்டு வந்தார். 12 சீசர்களும் ஒற்றுமையாய் அன்பாய் காணப்பட்டார்கள். இந்த 12 நண்பர்களில் ஒருவன் யூதாஸ். அவன் 12 சீசர்களுடன் அன்பாய் ஒற்றுமையாக இருந்து வந்தான். அவன் பணப்பையை சுமந்ததினால் பணத்தின் மீது இச்சை வந்ததே. பிரதான ஆசாரியனிடத்திற்கு போனான். மத்தேயு 26:15 நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கின்றீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் இயேசுவை காட்டிக் கொடுக்க யூதாஸ் சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து கடைசியாக தமது 12 சீசர்களையும் அழைத்து பஸ்காவை ஆயத்தப்படுத்த சொன்னார். அந்த ராபோஜனத்தில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அனைத்து சீசர்களுக்கும் கொடுத்தார். யோவான் 13:30 அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. கவனியுங்கள், 12 சீசர்களும் ஒற்றுமையாய் இயேசுவிடம் இருக்கும்போது எல்லாம் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் நடந்தது. அந்த 12 நபர்களில் யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்க புறப்பட்டு போனான். கெத்செமனே தோட்டத்தில் அனைத்து சீசர்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆகவே 12 காணப்படும்போது ஒழுங்கு இருந்தது. அது 1 குறைந்து 11 மாறும்போது ஒழுங்கின்மையாய் போனது. யூதாசுக்கு பணத்தின் மீது இச்சை வந்தது. இச்சையானது கர்ப்பம் தெரித்து யூதாசையும் சீசர்களையும் இயேசுவையும் பணம் பிரித்தது. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. யூதாஸ் பணத்தை பந்தியிலே வைத்தான், இயேசுவின் குணத்தை குப்பையிலே வைத்து விட்டான். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆவிக்குரிய விசுவாசிகள் நிலைப்பாடுகள் என்னவென்றால் பணம் பணம் பண ஆசை, உலக கவலை, இவைகள் அனைத்தும் நெருக்கும் போது ஆவிக்குரிய பயணத்தில் சலிப்பு, அதனால் உள்ளத்தில் களைப்பு, சரீரத்தில் அதிக இளைப்பு. கவனம், பணத்தை தேடுவதிலே மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவர் உபதேசத்திலே பணத்தை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் என்று இயேசு சொல்லவில்லையே. ஒழுங்காய் இருந்த குடும்பம், ஊழியம், நண்பர்கள் பணத்தினால் ஒழுங்கின்மையாய் மாறி போய்விடும். பணம் எல்லா தீமைக்கும் வேர், அதே பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆகவே தேவனுடைய அருமையான தேவ பிள்ளைகளே, பணத்தை நல்ல வழியிலே தேடுங்கள். அப்போஸ்தலர் 5:6 கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். இந்த வசனத்தின்படி தேடுவது என்றால் என்ன? உங்கள் மனது வேதத்தின் பக்கம் திரும்பி இருதயத்தில் வசனத்தை நிரப்பி ஆவியிலே தீபம் எரிய வசனமாகிய எண்ணெய் குறைய குறைய ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவியாகிய தீபம் எரியும் போது ஆத்துமாவில் வெளிச்சம் உண்டாகி அந்த வெளிச்சத்தில் தேவன் தோன்றுவார், வாசம் பண்ணுவார். ஒழுங்கின்மை கலைந்து ஒழுங்கு உண்டாகும். யாத்திராகமம் 13:11 நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவாயை போல நீங்கள் ஆசரிப்பு கூடாரமாகிய தேவ சந்நிதியை விட்டு பிரியாதிருங்கள். அவரோடு, அதாவது இயேசுவோடு இசைந்திருக்கும் போது சகல காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்குபடுத்தி தருவார். அப்போஸ்தலர் 1:26 பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது
அவன் 11 அப்போஸ்தலருடன் சேர்த்து கொள்ளப்பட்டான். கவனிக்கவும், 11 அப்போஸ்தலர்களும் எருசலேமில் காத்திருந்தார்கள். யூதாசுக்கு பதிலாக சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. இப்போ 11 சேரும்போது 12 மாறியது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அனைவரையும் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளில் நிரப்பினார். ஊழியங்கள் வல்லமையாய் நடந்தது. எழுப்புதல் உண்டானது. காரணம் ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாறியது. அடுத்து ஆதியாகமம் 35, 23, 24, 25, 26 யாக்கோபின் குமாரர்கள் 12 பேர். இந்த 12 பிள்ளைகளும் தன் தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரே வீட்டில் குடியிருந்தார்கள். ஒற்றுமை விளங்கி ஒரே குடும்பமாய் காணப்பட்டார்கள். யாக்கோப்பு தன் பெற்ற பிள்ளைகளை பார்த்து சந்தோஷித்து சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாளுக்கு நாள் யோசேப்பின் மேல் மற்ற சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள். 11 சகோதரர்களும் முகாந்தரம் இல்லாமல் யோசேப்பை பகைத்தார்கள். ஆதியாகமம் 37, 28 அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். யோசேப்பு யதார்த்த குணமுள்ளவன். மற்ற 11 நபர்களும் மகா திருக்குள்ள குறுக்கு புத்தி உள்ள மனிதர்கள். 12 ஒழுங்காய் இருந்தது. அதில் ஒன்று யோசேப்பு குறையும் போது 11 மாறும்போது அங்கே ஒழுங்கின்மை உண்டாகி குடும்பம் சிதறடிக்கப்பட்டு போனது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை போல உங்களையும் ஒடுக்குகின்றார்களா? கவலைப்படாதே. நிழலின் அருமை வெயிலில் நின்றால்தான் தெரியும். அதேபோல உங்கள் அருமையை சீக்கிரம் கர்த்தர் உணர பண்ணுவார். யோசேப்பை பகைத்தார்கள். தேவன் அவரோடு இருந்து உயர்த்தினார். உங்களோடு இருந்து உயர்த்துவார். காரணம், வசனம் யோசேப்பை புடமிட்டது. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் அவசியம். தொலைந்தான் யோசேப்பு என்று சந்தோஷம் அந்த 11 சகோதரர்களுக்கும் உண்டானது. அதேபோல உங்களை குறித்து தொலைந்து போனான் என்று நினைத்த நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் மத்தியில் சங்கீதம் 75:7 தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். இந்த வசனத்தின்படி இருதயங்களை அறிந்த கர்த்தர் நீங்கள் அடங்கி அமைதல் காக்கும்போது, ஏற்ற நேரம் வரும்போது தேவனால் உயர்த்தப்படுவீர்கள். யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதுக்கும் ஜனாதிபதியானான். யோசேப்பை வசனம் புடமிட்டது. கானான் தேசத்திலே 11 சகோதரர்களையும் பஞ்சம் புடம்பிட்டது. வறுமையினால் வாடி தானியத்தை தேடி யோசேப்பிடத்தில் ஓடி இளைத்து போனார்கள், களைத்து போனார்கள். நடந்த சம்பவம் என்ன? கானான் தேசத்தில் பஞ்சத்தினால் தானியம் கொள்ள 11 நபர்களும் எகிப்துக்கு போனார்கள். யோசேப்புக்கு முன் தரை மட்டும் குனிந்து சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. மற்ற 11 அரிக்கட்டுகளும் அவனை வணங்கி தரையோடு படுத்திருந்தது. வசனம் நிறைவேறியது அல்லவா? தேவ பிள்ளைகளே, ஓ சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். ஓ ஹல்லேலூயா, சோத்திரம். உங்களை ஒடுக்குகிறவர்கள் மத்தியிலே, உங்களை புறக்கணிக்கிறவர்கள் மத்தியிலே நீங்கள் ஹல்லேலூயா வசனம் உங்களை புணமிட ஒப்பு கொடுக்கும்போது, சோத்திரம், அனைவரும் உங்களுக்கு முன்பாடி தாழ விழுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே,
தேவன் வாக்கு கொடுத்தால் நிச்சயமாகவே அதை செய்து முடிப்பார். பதறாதே, நீ பதறினால் எல்லாம் சிதறி போகும். காத்திரு, பொறுத்திரு. ஆகவே ஒழுங்கின்மையான 11 ஒழுங்கான ஒன்றும் சந்தித்ததே. அங்கே மீண்டுமாய் 11 12ஆக ஒன்று யோசேப்பு சேரும்போது 12ஆக உருவானது. ஒழுங்கு உண்டாகி அன்பு பூத்தது, மலர்ந்தது, காய்த்து பாசம் வாசமாய் வீசியது. 12 என்ற எண்ணானது ஆளுகையின் எண்ணாகும். அது பரலோக அரசாங்கத்தின் முத்திரையாகும். நமது இந்திய அரசாங்கத்தில் முத்திரை 3 சிங்கத்தலை கொண்டதாகும். அதிலே நம்பர் எழுத்து இருப்பதை போல பரலோக அரசாங்கத்தின் முத்திரையில் 12 என்ற எண் காணப்படும். அதற்கு ஆதாரமாக 12 கோத்திரம், 12 ஏபோத்து, 12 சீசர்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் 12 அப்பம், புதிய எருசலேமில் 12 வாசல். இவ்விதமாக 12ஐ குறித்து இன்னும் அநேக காரியங்களை பேச முடியும். வெளிப்படுத்துதல் 5:11 பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. இந்த வசனத்தின்படி பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனம், அதை சூழ்ந்த 24 மூப்பர்கள், அவர்களை சூழ்ந்த தேவ தூதர்கள், 3 பிரதான தூதர்கள். இவ்விதமாக பரலோகத்தில் மிக பெரிய பிரமாண்டமான அரசாங்கம் இருக்கிறது. இந்த பரலோக அரசாங்கத்தில் எடுக்கும் முடிவின்படி பூமியிலே தேவன் இயக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பூமியில் 200 நாட்டிற்கு மேல் உள்ளது. அனைத்து நாட்டையும் கர்த்தர் உருவாக்கினார் அல்லவா? ஒவ்வொரு நாடும் இயங்குவதற்கு ஒரு அரசாங்கம் இருக்குமென்றால், வானம், பூமி, கடல் 3 உலகத்தையும் இயக்குவதற்கு பரலோக அரசாங்கம் ஒன்று உண்டு. அந்த அரசாங்கத்திலே இந்த செய்தியை கேட்கும் உங்களை குறித்தான திட்டத்தை அங்கு தீர்மானிக்கும் போது பூலோகத்தில் இங்கு தேவன் தூதர்களை கொண்டு உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றி முடிப்பார். பரலோக அரசாங்கத்தின் திட்டத்தை தடை செய்ய எந்த கம்பனாலும் எந்த கொம்பனாலும் முடியாது. ஜீசஸ் never fail. பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல
மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர்